வீட்டிலே கரம் மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 5 துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் லவங்கம், 8 பிரியாணி இலை, 5 நட்சத்திரப்பூ, ஒரு சின்னதாக கல்பாசி, 2 ஜாவத்ரி, 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அது சூடானால் போதும், கலர் எதுவும் சேஞ்ச் ஆக தேவையில்லை. அரை கப் அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு அதுவும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஏர்டைட்டில் போட்டால் தான் 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கடையில் வாங்கிறது 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா இது 1/4 ஸ்பூன் போட்டாவே அந்த டேஸ்ட் கிடச்சிரும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.